நாக்பூர்ல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்த பையன். இவர்கிட்ட இருந்த கிரிக்கெட் திறமையை பார்த்த இவரோட அங்கிள் கிரிக்கெட் கேம்ப்ல சேர்த்து விடுறாரு. கோச்சிங்க்கு ட்ரெயின்ல போகும்போது அந்த கிட்டு மத்தவங்க மேல படும்பொழுது செம்மையா திட்டுவாங்களாம். ஆனாலும் கிரிக்கெட் கனவு. குஜராத்துக்கு எதிரான போட்டியில டபுள் செஞ்சுரி. 2007 இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆனாரு. ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதனால 3 வருஷமா விளையாட வாய்ப்பே கிடைக்கல. 2010 விளையாட வாய்ப்பு வருது. சந்தோஷத்துல அப்பா அம்மாவுக்கு டிக்கெட் போட்டு வர சொல்றாரு. பிராக்டிஸ் பண்ணும்போது அடிபட்டு அந்த மேட்ச் விளையாட முடியாம ஏமாந்து போனாரு. 2012 தோனி இவரை நம்பி விளையாட இறக்கும்போது 5 மேட்சுக்கு மொத்தமே 12 ரன்கள் எடுத்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாரு. இது காரணமா பேப்பர்ல டிவில பயங்கர விமர்சனம். ஆனாலும் நம்பிக்கையோட தொடர்ச்சியா முயற்சி பண்ணாரு. பவுலரா உள்ள வந்து 2013 இருந்து இப்ப வரைக்கும் ஓபனரா இறங்கக்கூடிய அளவுக்கு தன்னை மாத்திக்கிட்டாரு. ஐபிஎல்ல 16வது முறையா டக் அவுட் ஆகி மோசமான சாதனை பட்டியல்ல இருக்கிறாருன்னு விமர்சனம் வந்தாலும் இந்த ஹிட்மேனோட பெர்ஃபார்மன்ஸை யாராலையுமே மறக்க முடியாது. விமர்சனங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு ஓபனரா களத்துல இறங்கி தன் விளையாட்டை சந்தோஷமா விளையாடுறவர் தான் ரோஹித் சர்மா அவர்கள்.